வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே மேடையில் தம்பி சொன்னா போல் கனவு கண்ணி தமிழ்நாட்டின் அண்ணின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே பைசராஜ் 2 நாளைக்கு மேலே சொன்னேன், யாரை கூப்பிடவில்ல சைக்கிளாக மேலே வரணும் அப்படின்னேன். உண்மையாக சொன்னேன் இல்லையா ராஜா? ஏன்னு கேட்டால், நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போஸ்டெல்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன காரணம் தான், சின்ன பிள்ளை நான் 20 வயசு தான். அப்போல்லாம் சின்ன பிள்ளை 5 வயசு 4 வயசு சொல்ல முடியும். என்ன மேடம், உண்மை தானே? 20 வயசு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன். இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு எனக்கு நான் சாயந்தரம் ஆனால் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு வந்து நான் கவுண்டமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போயும் சரி என்றைக்கும் சரி, இன்னும் 100 வருஷம்லாம் கவுண்டமணி தான். அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வருவார்ல கவுண்டமணி, சைக்கிளா மாடை. அப்போ சைக்கிளா மாடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஹீரோனி சொல்ல முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும், அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு வரும்னு சொன்னேன். காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்துலையும் யாரும் வரதே இல்லை. இப்போ ஒரு படம் வந்து எல்லோரும் எடுக்கும்போது அந்த படத்தில் நடித்து எல்லாருமே வரணும். யாருமே வரலை, ஹீரோனி இந்த படத்துக்கு வரல. கூல் சுரேஷ் நம்ம சங்கத்தில் உறுப்பினர், கம்பல்சரி வரணும், வரல. ஏன்னா மேலே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்துக்கிறாங்க, எப்படி தான் வந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னேன், வந்து சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஏதாச்சும் நேசிக்கணும். இப்போ இவங்க சினிமா நேசிச்சதுனால தான் 30-40 வருஷமாக நிற்கிறாங்க. இப்போ நான் வந்து 89 வந்தேன், இன்னி வரைக்கும் நிற்கிறேன்னா என்னோடய உழைப்போட என்னோடய கஷ்டம் தான் அதிகம். கொஞ்சம் நீளம் கஷ்டப்பட்டவில்லை, எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தையே மாறவே கூடாது. நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். எப்போ என்றைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை இருந்தோம்னா ஒன்றும் இல்லை. நீ பைசல் ராஜா வந்து டைரக்டரு, ஹீரோ, பிடிச்சரு. ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது. ஆனால் என்னன்னா 3 ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாரி உடம்பை விட்டுட்டாப்புல. இப்போயும் நான் சொல்கிறேன், கோச்சிக்காது யாருமே. ஃபஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க, டேரக்டராக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், 2வது 3வது பிடிச்சிடா, ஏதாவது ஒன்று கான்செப்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வர்ற படம் எல்லாருமே தியேட்டரில் கலெக்ஷனே வரல. இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும், போஸ்ட் காசுலேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தியேட்டரில் போனால் ஒரு 10 பேர் உட்காந்தா தியேட்டர் வாடகை போகுமா, கரண்ட் பில் வருமா, நமக்கு ஷேர் வருமா? அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும். அவங்க சொன்னாங்க மேடம், ஓஹோ ஆகணும், இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்றைக்கி இந்த படத்தை இவ்வளோ தான், பகல் கனவு அப்படின்னா தேட்டரில் போவோம். என்னன்னா ஒரு 100 பேர் வருவாங்க, படம் நல்லா இருந்தால் அடுத்த பேர். இன்னொன்று தேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி ஷோ தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும். இதே 25 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 11:30 மணி ஷோ ஒன்று, 3 மணி ஷோ ஒன்று, 6 மணி ஷோ ஒன்று, நைட்டு 10 மணி ஷோ. அந்த 4 ஷோ ஒரே படம் தான் ஓடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பீட். அந்த படம் நல்ல நாளையே வெளியே வரும்போது படம் பரவாயில்ல சார் பார்க்கலாங்க, நம்ம திருப்பி உடனே 3 மணி ஷோ போவோம். 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து இருப்பாங்க ஒரு 10 பேர் தேட்டர் பின்னாடி. அவங்க வந்து எப்படி படம்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி 4 ஷோ ஒன்றா தான் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் கலெக்ஷன் வரும். ஒரே ஷோ ஓட்டிட்டா எப்படி கலெக்ஷன் வரும்? நான் ஓப்பனாக சொன்னேன்னா நம்ம தேட்டருக்காலையும் குறை சொல்ல முடியாது. நம்ம படம் முன்ன ஒழுங்காக எடுக்கணும். ஒரு மேக்ஸிமம் இந்த இப்போ கராத்தராஜ் இப்போ சைக்கிளாமெல்லாம் எப்படியா ஓட்டிட்டுக்கே ஓடிடும். இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயின் சைக்கிளாக நடிச்சிட்டாங்க, யார் கராத்தராஜா, சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு, ஒரு 5 லட்ச ரூபா கூட ஓட்டிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேர். என்ன காரணம், நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க. இப்போ நான் சொன்ன தம்பி, ஏன்னா ஒரு படம் எடுக்கணும், ஒரு சங்கத்தை போய் அணுகுங்க, அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க. நம்ம வெங்கடேசெல்லாம் என்னென்னா நல்ல நல்லா எப்படி இருப்பேன்னு தெரியுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன், தப்பாக நேராக இறங்கி போய் என்ன இறங்கி பிரச்சனை வா பார்த்து சொல்லுவேன். என்னென்னா இந்த அதே மாதிரி சைக்கிளாக மட்டும் மாதிரி ஓப்பனாக பேசுகிறாங்க தெளிவாக. எங்கே அது யூடியூப் தான் சரி, சினிமாவில் ஸ்டேஜ் அதுமாரி 3 மணி நேரம் உட்கார வச்சு இருக்கிற யார் முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் போனால் யாருமே தெரியாமல் பேச வச்சு கடைசியாக முடிக்கும்போது அந்த மீடியாக்காரங்களுக்கு நொந்து நுழைய அந்த கண்டென்ட்டே போகிறதில்ல. எப்படி அந்த கண்டென்ட்டே போகிறதில்ல? அது நான் எனக்கே தெரியும். என்ன காரணம், 3 மணி நேரம் யார் உட்காந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் 3 நிமிஷத்தில் போகிறோம். அதனால் ஆமாம், ஆஃப் பண்ணிவிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த ரெட் லைட் எரிதான் பார்த்தா எரியாது. நான் ஸ்டேஜ் தான் பார்த்துக்குவேன். அது தப்பு நம்ம மேலே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் நடித்தவங்க அந்த படத்தில் நடித்தவங்களை கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீ ரோட்டில் ஃபுல்லாக கூட்டு வச்சு வருஷம் உட்கார வச்சு நீ எனக்கு 5000 கொடு, நீ 10,000 கொடுனா அவன் வந்து என்னது பேசுவான், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா அவனுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியலுக்கு போடுறான், இல்லை அவன் ஊருக்கு அதே பேசுகிறான். அப்போ எப்படி படம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு இப்போ நடித்த சைக்கிளாக மட்டும் இருந்தாங்க இந்த ராஜா, அந்த கூல் சுரேஷ் வரணும். ஏன்னா கூல் சுரேஷ் பயங்கரமான பப்ளிசிட்டியானவர், அவர் வந்து இந்த படத்துக்கு வரணும். ஏன் வரலன்னா அது தப்பு. அது கூல் சுரேஷ் சங்கில் விருப்பம் இருந்தாலும் தப்புன்னு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் வந்தால் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. அதனால் இவர் வந்து இப்போ கேரளாவில் வந்து தமிழில் படம் எடுத்துருக்காரு, மொழியே தெரியாது, இந்த மாதிரி தக்கு புக்குன்னாரு. அதுக்கப்புறம் வந்தார். அதனால் இவர் நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை காப்பாற்றுது
அது யாராக இருந்தாலும் சரி, அது வரணுன்னு தான் என்னோட கடமை. கோயம்புத்தூர் என்ன இருக்குது, புறம் தள்ளி போடலாம் வரல. ஏன்னா ஒரு படத்தை காப்பாற்றுறது மெயின் அந்த டெக்னீஷியன் தான். அந்த நடிச்சவத்தோட ஹீரோ ஹீரோயினி கூட உள்ள மொத்த சைடு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த படத்துக்கு வெற்றி. யாருமே வராமல் நம்ம சும்மா சீப் பேசினு போய் 4 பேரை கூட்டு. இப்போ என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன், ஒன்றுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கூட்டு அவன் என்னது பேசுவான், எதை பேசுவான், எதுவும் பேச மாட்டான். தம்பி கராத்தே ராஜா, தம்பி பைசல் ராஜா, மாபெரும் நடிகை சக்கீலா அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்தேன். ஓடுனா என்ன பேசுவீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா படத்தில் நடிச்ச எல்லாரையும் எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். அதேமாரி மேடம் சொன்னதான், எங்கே போனாலும் 1 மணி நேரம் மிஞ்சி போனால் ஃபங்க்ஷன் நடத்துங்க. அப்போ தான் சினிமா உருப்படும், சினிமாவில் கண்டென்ட் வரும். இல்லைன்னா ஒன்றுமே வராது. என்ன எங்க அவனுக்கு வேலை பண்ண 3 நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு வீடியோ நான் போட்டால் கூட நானே 5 நிமிஷம் பேசுவேன். பார்த்தேனேம்மா, எங்கே சொல்லும்மா, என்ன பார்த்து டேய் சொல்லும்மா, நீ இப்படி சொல்லல உதப்பாம்மா. ஆனால் பாதி பார்த்துனே, அப்போ பாதியை பார்த்துட்டு ஏஞ்சிப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன காரணம்னா, சினிமாவை நம்புகிறவங்க சினிமா நேசிக்கணும், சினிமாவை நம்பணும். அப்போ தான் நீங்களும் என்னமாரி ஒரு ஆளை வர முடியும், நீங்களும் என்னமாரி பேச முடியும், எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. என்ன காரணம், ஏமாத்துறது தான் பாதி பேர் வர்றான். எப்படி நான் இன்னும் சொல்லிடுறேன், எங்கள் சங்கத்திலே பாதி புடிசர் ஏமாத்துறான், எங்கள் சங்கத்திலே பாதி புடிசர் ஏமாத்துறான். பணமே இல்லாமல் படம் இருக்க சொல்லி வந்து சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து போய் ஹீரோ பணம் கேட்குறான், 10,000 லட்சம் கொடு, நான் ஹீரோயின்ட்ட கேட்டு வாங்குறேன். அவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஃபோன் பண்ணுறான், சார் 10 லட்சம் பணம் கேட்குறான் சார். என்னென்ன யோ நீ ஹீரோ நடித்தா நடி, இல்லையே நடிக்காத பணம் சொல்லி அப்புறம் இல்லைண்ணே. ஏன்னா இன்றைக்கி பாதி பேர் பிடிச்சர் ஏமாத்துறான். ஓப்பனாக சொல்லுறது, நீங்கள் வைரலாக போடுங்க. இன்றைக்கி டெக்னீஷியன்லாம் கஷ்டப்படுறான், பிடிச்சவங்களுக்கு ஏமாத்துறான் பாதி பேர். நான் எல்லாரையும் சொல்லலை, 100க்கு 25 பேர் ஏமாத்துறான். நான் என்ன பண்ண முடியும், சிறு படத்தை பசங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஆனால் படமே எடுக்காமல் எதுவுமே எடுக்காமல் இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாரு, நான் ஜெயிலுக்கு போகிறேன் பார்த்துக்க, நான் படம் இருக்கிறேன் இப்படி சொன்னால் சினிமா எப்படி உருப்படும்? இன்னொன்று 25 வருஷத்துக்கு முன்ன சினிமா உங்களுக்கு தியேட்டர் மட்டும் இருந்துச்சு, நம்ம எல்லோரும் பார்த்தோம். இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்க. செல்ஃபோனில் படம் எடுத்தால் உலகமே மொத்தமும் கையில் அடங்கிடுச்சு. இன்றைக்கி பொண்டாட்டி இல்லாட்டினாலும் செல்லு இருந்தால் இருந்துருவோம், புள்ள இல்லையா போனால் போய் செல்லு இருந்தால் போகும். அப்படிங்கும்போது அதையெல்லாம் மீறி தேட்டர் வர வைக்கணும்னா நம்ம மெயினாக படம் நல்லா எடுக்கணும். அதில் ஒன்று சொல்லுவேன், கடைசி வரைக்கும் இப்பயும் சொல்லுவேன், ஹீரோவா ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருந்து நடிச்சுக்கோ, டைரக்டர் டெக்னீஷியனாக இருந்துக்கோ, ப்ரொடியூசராக இந்த 3ல் ஏதாவது ஒன்று கான்செப்ட் ஜெயிச்சு வா, சினிமா உருப்படும், சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன், அதனால தான் சங்கத்தை ஆரம்பித்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமான் ஹெல்ப் பண்ண சொல்லி ஒன்றுமே தராமல் நான் நடு ரோட்டில் போய் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி, அதுக்கப்புறம் தான் இனி சினிமாவில் எவனுமே ஏமாற்றக்கூடாது, சினிமா ஏமாத்துற எவனும் சென்னையில் இருக்கக்கூடாது சொல்லி நீ சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி நீட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. எல்லாருமே ஹீரோ தான். எல்லாருக்கும் என்னங்க, எல்லாருமே சினிமா நிமிடம் வந்துருக்கேன். நீங்கள் உட்கார அத்தனை பேருமே சினிமா தர வேறு எதுக்காக வந்தேன்னு சொல்லுங்கள். நான் இந்த நிமிஷம் என்ன கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து அத்தனையுமே ஏதாவது ஒரு கனவு ஜாதிக்கு வரும்போது அந்த நேர்மை எப்போதும் விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலியமாக நாங்கள் எப்படியாவது ஒரு ஃபோட்டோ காசை எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு எதையும் நான் தவறாக பேசலை, உண்மையை தான் நான் பேசுவேன். என்ன காரணம்னா, நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் இந்த சங்கத்தை ஆரம்பித்தேன். இப்போ 24 சங்கத்தின் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா லெவலையும் போயிட்டுருக்கு. தயவு செய்து படம் பண்ணுமா, எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் பண்ணி சங்கத்தை போய் அணுகி கேட்டு படம் எடுங்க. தனியச்சியாக ஒருத்தர் சொன்னால், ஒருத்தர் கதை சொன்னால், ஒரு பிடிச்சவர்கள் சொல்லி யாரும் ஏமாற்ற படம் எடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.